சாராஸ் கிச்சன்னா உங்கள் சரண்யா ஹரியரன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புர்ஜி. பன்னீர் புர்ஜிக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளி அதை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கேப்சிகமோட 1/2 போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதாங்க. இது வச்சு எப்படி நம்ம பன்னீர் புர்ஜி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியாச்சு. பட்டர் முழுசாக உருகிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்க வரைக்கும் நம்ம வணக்கி எடுத்துப்போம். வெங்காயம் எவ்வளோ வணங்குதோ அந்த அளவுக்கு ஃபுட் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தோட. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சாராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களை சீக்கிரம் ரீச் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். இன்னும் காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். அது கூட தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ஈவனாக இருக்கும் எல்லா இடத்துலையும். நல்லா வணங்கின பிறகு ஆயில் மேலே செப்ரேட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், அப்புறம் வந்து ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக அளவாக 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்ச பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ஆர்கானிக் பச்சை மிளகாங்க, எங்கள் ஃபார்மில் வளர்த்தது. இந்த டிஷ்ஷுக்கு புளிப்பு தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாராஸ் கிச்சன் சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டிஷ் ஒரு 5 to 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதில் தோசையிலையும் தொட்டு சாப்பிட்லாம், சாண்ட்விச்சஸில் நடுவில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான காம்பினேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இப்படியும் பன்னீரை ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் புர்ஜி இஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.